அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். விதிகாணும் உடம்பை விடா வினையேன் கதிகான மலர்க்கழல் என்று அருள்வாய் மதி வாணுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரத சுரபூபதியே. இந்த பாடலின் பொருள்: தேவலோகத்துக்கு ஈஸ்வரனே, கந்த பெருமானே, ஒளி வீசுவதும் பிறைச்சந்திரனை போன்றதுமாகிய நெற்றியையுடைய வள்ளி தேவியை தவிர வேறு யாரையும் துதிக்காத விரதம் பூண்டவரே, பல ஜென்மங்களில் கர்மாக்களை அனுபவிக்கும் உடலை விட முடியாது அளவிற்கு சஞ்சித கர்மங்களை உடையவனாகிய நான் நற்கதியை அடைய தங்கள் தாமரை மலர் போன்ற திருப்பாதங்களை எனக்கு என்று அருளுவீர். இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவலோகத்துக்கு ஈஸ்வரன்னா நம்ம சிவன் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? முருகனும் சிவனும் ஒண்ணுதான். நான் சொல்லல, அருணகிரிநாதரே சொல்றாருங்க. சரிங்களா? தேவலோகத்தோட ஈஸ்வரன் நம்ம முருகன். அந்த முருகன் யாரை ஒரே மனைவி முருகன்னு சொல்லி அருணகிரிநாதர் இங்க சொல்றார். சொல்ல முடியாது. நாம தெய்வானை வள்ளின்னு 2 பேர் சொல்றோம். ஆனா இங்க அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, அந்த வள்ளி அம்மனோட அழகு எப்படின்னா, பிறை சந்திரன் போல நெத்தியம் அழகா இருக்குமா. நெத்தி அவ்வளோ அழகான நெற்றி கொண்டவங்க வள்ளி தேவி. அவங்கள தவிர வேற யாரையுமே, இப்ப ராமர் சீதையை தவிர வேற யாரையுமே மணக்கலை இல்லைங்களா? அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்க, முருகர் வள்ளி தேவியை தவிர வேற யாரையும் துதிக்காத விரதம் பூண்டவர் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இங்க சொல்றார். சரிங்களா? அப்படிப்பட்ட முருகர்கிட்ட நம்ம என்ன வேண்டணுமா, இப்ப நம்ம உடம்பு இருக்கு இல்லைங்களா, அவ்வளோ வேலை பார்க்குது. நம்மளுக்கு ஏன் இந்த உடம்பு இப்படி அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீளமா இருக்கும். நிறைய பேர் ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க, சில பேர் ஷார்ட்டா இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க, சிவப்பா இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் என்னன்னா, நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச கர்மாவோட பயன் தான் நம்ம இந்த உடம்பை பெற்றிருக்கோம். சரிங்களா? உடம்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த உடம்பு பல பிரச்சனை, பல துன்பம், அதுக்கு மேல மனசு துன்பம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாத்தையும் அப்பா எனக்கு இது போதும், நான் என்னன்னா முருகனை பிடிக்கணும். நட்கதினா இறக்கிறது கிடையாது, இருக்கும் போதே முருகனை பிடிக்கிறது தான் நட்கதி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முருகனை பிடிக்கணும்னா, முருகனுக்கு எத்தனை கை இருக்குன்னு கூட தெரியாது. அவருக்கு 1000 கை இருக்கும். அவர் கையெல்லாம் பிடிக்க முடியாது. நல்ல வேளை 2 திருப்பாதம் தான். அந்த திருப்பாதத்தை பிடிச்சாலே நம்ம லைஃப் பெஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இங்க பாடுறார். மிக்க நன்றி.